தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். நான் மாஸ்டர் நிரு. நிறைய நாட்களாக நான் சில வேலைப்பள காரணமாக தொடர்ச்சியா வீடியோ போட முடியல. ஓகே, இனிமேல் தொடர்ச்சியாக நடைபெற போகின்ற பரீட்சைகள் பற்றியும், அதே மாதிரி நிறைய அறிவியல் சார்ந்த விடயங்கள், அதே மாதிரி கணிதம் சார்ந்த விடயங்கள், இப்ப அடுத்த வருஷம், அதாவது இப்ப நடக்க போகின்ற வருகின்ற டிசம்பருக்கு நடக்க போகின்ற காப்போத சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கான கணிதம் தொடர்பான விடயங்கள், மற்ற பாடங்கள் தொடர்பான நிறைய விஷயங்கள், அதை விட பொது அறிவை வளர்க்கக்கூடிய மற்றது ஐக்யூ அப்படி சொல்லுவாங்க, நுண்ணறிவை வளர்க்கக்கூடிய நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக நான் இனி என்னோட இந்த யூடியூப் சேனல்ல பதிவிடுவேன். அதால தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை அப்படியே தொடர்ந்து எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, சரி இந்த வீடியோ என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முதலாம் தவணைக்கான பரீட்சைகள் ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்குது. முதலாம் தவணை பரீட்சைகள் கிட்டத்தட்ட வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் தரம் 11 மாணவர்களுக்கு மாகாண கல்வி திணைக்களத்தால இந்த பரீட்சைகள் நடத்தப்பட்டு வருது. அதுவும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வடக்கு மாகாணத்துல தரம் 11க்கு கீழ்பட்ட மாணவர்களுக்கு முதலாம் தவணைகள் பாடசாலை மட்டத்துல நடைபெற்று கொண்டு வருது. அப்ப மாகாண மட்டத்துல நடைபெறக்கூடிய பரீட்சையாக இருந்தாலும் சரி, பாடசாலை மட்டத்துல நடைபெறக்கூடிய பரீட்சையாக இருந்தாலும் சரி, அங்க பரீட்சைகள்ல நீங்கள் எதிர்பார்த்து படிக்க வேண்டிய விஷயங்கள் தொடர்பான வீடியோக்களை தான் நான் இப்ப அப்லோட் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வகையில இந்த வீடியோ தரம் 10 மாணவர்கள், இந்த வருஷம் தரம் 10 தவணை 1 பரீட்சையை நாளை எதிர்கொள்ள போகக்கூடிய மாணவர்களுக்கான வரலாறு பாடம் தொடர்பான விஷயங்கள் தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப சில பேருக்கு வரலாறு பாடங்கள் இன்னொரு நாள் நடக்கலாம். தமிழ் மொழி மூலமான வேற மாகாணத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு அல்லது வேறு மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு வேற நாள் நடக்கலாம். ஆனால் நாளைய தினம் வடமாகாண பாடசாலைகளுக்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வரலாறு பாடம் தரம் 10 மாணவர்களுக்கு நடக்க இருக்கிறது. பாடசாலை மட்டத்திலான வினாத்தாள்கள் தான் வழங்கப்பட்டு கொண்டு வருது தரம் 10. இருந்தாலும் தரம் 10 தவணை 1க்கான வரலாறு சிலபஸ் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முதல் 3 பாடங்களை தலைவீதாக இருக்குது. இந்த காலத்துல பாடசாலைகள்ல விளையாட்டு போட்டி நடைபெற்று கொண்டிருந்ததால சில பேர் அந்த 3 பாடங்களை முழுமையாக படிச்சிருக்க மாட்டீங்க. அதனால நீங்க எவ்வளவு தூரம் படிச்சீங்களோ அந்த விஷயங்கள் வரைக்கும் தான் எக்ஸாம்ல வரப்போகுது வரலாறு பாடத்துல. சரி, ஓகே, நாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எக்ஸாம்ல பேப்பர் கட்டமைப்பு எப்படி இருக்கும், என்னென்ன வினாக்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி விரைவாக பார்த்துடலாம். சரியா? ஓகே, பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சில பாடசாலைகள்ல 10ஆம் ஆண்டுக்கு அதாவது ஓ லெவல் காப்புத சாதாரண தர பரீட்சைக்கான அதே மாடல் பேப்பரை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தவணை 1க்கே. வளமையாக பெரும்பாலான பாடசாலையில பாத்தீங்கன்னா தவணை 1ல வரலாறு பேப்பர் 3 மணித்தியால பேப்பரா இருக்கு. மற்றபடி ஒரு சில பாடசாலைகள் ஓ லெவல் எக்ஸாம் போலவே 4 மணித்தியால பேப்பராக இருக்கு. ஸோ நான் இப்ப உங்களுக்கு பேப்பர் கட்டமைப்பு பற்றி சொல்ல வரையில, ஒருவேளை ஓ லெவல் கட்டமைப்புல தான் பேப்பர் வருமாக இருந்தால் சரியா, தவணை 2ல இருந்து உங்களுக்கு முழுக்க அதாவது ஓ லெவலுக்கான கட்டமைப்பாகத்தான் ஜிசிஇ ஓ லெவல் கட்டமைப்பிலான வினாத்தால் தான் தவணை 2ல இருந்து உங்களுக்கு வரப்போகுது. தவணை 1லேயே சில பேருக்கு கொடுத்துடலாம். அப்படின்னா அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும் என்றதையும் சொல்லிக்கொண்டு, ஓ லெவலுக்கான கட்டமைப்பா இருந்தா உங்களுக்கு சில வழியில அது ஒரு குழப்பமா இருக்கலாம். நிறைய பேர் என்ன சொன்ன விஷயமா தான் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் தரம் 9 வரைக்கும் எல்லாருமே 3 மணித்தியால பேப்பரை செய்து போட்டு தரம் 10க்கு வந்தோன்னா 5 மணித்தியால பேப்பர். அதுவும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பகுதி 1, 2, 3 விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போது பிள்ளைகள் எல்லாம் குழம்பிட்டினோம். அதனால முன்கூட்டியே நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஒருவேளை உங்களுக்கு சாதாரண பரீட்சைக்கான கட்டமைப்பு வினாத்தாளா இருந்தா, வினாத்தாள் கட்டமைப்பு அந்த பட்டனா இருந்தா அது எப்படி இருக்கும்ன்றதை இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். சொல்லி போட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா என்னென்ன பாடத்துல இந்த பகுதியில நீங்க மெயினா படிக்க வேணும்ன்றதையும் சொல்லலாம். சரியா? ஓகே, இந்த யூடியூப் சேனல், என்னோட யூடியூப் சேனல் கல்வி மையத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நாங்க வீடியோக்கள் போகலாம். ஓகே, சரி, பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா காப்போதா சாதாரண வினாத்தாள் கட்டமைப்புல உங்களுக்கு எக்ஸாம் வந்து கொண்டிருக்குது. இதுவரைக்கும் நடந்த பேப்பர்கள் அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா வரலாறு 4 மணித்தியால பேப்பராக இருக்கும். அப்படி இல்லையென்றா 3 மணித்தியால பேப்பராக இருக்கும். சரி, 4 மணித்தியால பேப்பராக இருந்தா எப்படி இருக்கும் வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பகுதி 1 40 MCQவாக இருக்கும். பகுதி 2 பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா முதலாவது வினா கட்டாயமாக செய்ய வேண்டிய வினாவாக இருக்கும். அதுக்கு பிறகு 2, 3, 4, 5, 6, 7 6 வினாக்கள் இருக்கும். அந்த 6 வினாக்கள்ல 4 கேள்விகளை நீங்க தெரிவு செய்ய வேண்டும்.
2 சாய்ஸ் விடலாம். அதுக்கு பிறகு 8ஆம் 9ஆம் வினாவில இருந்து ஒரு கேள்வியை நீங்க சாய்ஸ் பண்ண வேணும். அதுலயும் ஒரு சாய்ஸ் நீங்க விடலாம். ஆக மொத்தத்துல முதலாம் வினா கட்டாய வினா, அதற்கு பிறகு 4 கேள்விகள், பிறகு 8ஆம் 9ஆம்ல இருந்து ஒரு கேள்வி, மொத்தமாக 6 கேள்விகளுக்கு விடையளிக்கிறதாக இருக்கும். இது காப்போதா சாதாரண தர பரீட்சை மாதிரியாக இருந்தால். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா 3 மணித்தியால பேப்பராக இருக்கும். பகுதி 1 20 MCQ-வாக இருக்கலாம். பகுதி 2 பொறுத்த வரைக்கும் முதலாம் வினா கட்டாய வினா எப்பயுமே இருக்கும். அதற்கு பிற்பாடு ஒரு 6 வினாக்கள் இருக்கலாம். நீங்கள் அதுல 5 தெரிவு செய்யறதாக கூட பேப்பர் அமையலாம். சரி, ஓகே. இனி இந்த நீங்கள் படிச்சு முடிச்ச பாடத்துக்கு என்னென்ன விஷயங்கள் வரலாம் அப்படின்னு சொல்றேன். சரியா? அப்ப முதல் 3 பாடங்களும் தான் படிச்சிருப்பீங்கள். இந்த 3 பாடங்களுக்கையும் சில பேர் 2 பாடங்கள் மட்டும்தான் படிச்சிருப்பீங்க. ஒருவேளை நீங்க 2 பாடம் மட்டும்தான் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னா நான் சொல்ற விஷயங்களை மட்டுமே நீங்க படிக்கலாம். அதுதான் முழுக்கையாக வரப்போகுது. சரியா? அப்ப நான் 3 பாடங்களை கற்றவர்களுக்காக இந்த விடயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, ஓகே. பாருங்க, இந்த முதலாவது கட்டாய வினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இலங்கை படமும் உலக படமும் அதுல சில விடயங்களை குறிக்க வேண்டி இடங்களை குறிக்க வேண்டி வரும். சரியா? இலங்கை படத்துல ஒரு 12 இடங்கள் குறிக்க சொல்லி வரலாம். உலக படத்துல 6 இடங்கள் வரைக்கும் குறிக்க சொல்லி வரலாம். அதாவது உங்களோட 2ஆம் பாடம் குடியேற்றங்கள் என்ற பாடத்துல இருக்கக்கூடிய இலங்கை படத்துல குறிக்கப்பட்ட இடங்கள்லாம். சரியா? அந்த முன் வரலாற்று காலம், வரலாற்று காலத்துல காணப்பட்ட மயானங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள், எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள், இப்படி தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் என்று சொல்லி இருக்குது. இலங்கை படத்துல இருக்கப்பட்ட இடங்கள் அதுதான் முழுக்க முழுக்க குறிக்க வேண்டி வரும். சரியா? உலக படத்துல பாத்தீங்கன்னு சொல்லியா நீங்கள் 9ஆம் ஆண்டில நீங்கள் கற்றுக்கொண்ட சில விடயங்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய உலகப்பட விடயங்கள் தான் உலக படத்துல குறிக்க வேண்டி வரலாம். இது கட்டாய வினாவில இலங்கை படம் குறித்தல், உலகப்படம் குறித்தல் வரும். அதற்கு அடுத்ததாக அந்த கட்டாய வினாவில பெரிய 2 படங்கள் போட்டு அந்த போட்டோக்கு நேர ஒரு 4 கேள்விகள் வினவப்படும். அந்த படம் எதை பற்றியது, அதோடு தொடர்புடைய 4 கேள்விகள் வினவப்படும். சரியா? அந்த 2 போட்டோ போட்டு கேள்வி வர போது அந்த 2 படங்களும் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, கல்பொத்த கல்வெட்டு வரலாம். சரியா? இசுருமுனி சிற்பம் வரலாம், களிமண்ணோட கல்லறை மயானம் வரலாம், அல்லது மடக்கு அந்த மட்பாண்டத்தின் படம் வரலாம். சரியா? இந்த 4 படங்கள்ல ஏதேனும் 2 தான் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சரியோ? அப்ப எப்படி வரும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அப்ப கல்பொத்த கல்வெட்டு அதை ஒரு போட்டோ போட்டுட்டு அருகில் குறிப்பிடப்படுவது எது, அருகில் உள்ள படம் எதனை குறிக்கிறது என்ற ஒரு வினா. ஓகே, கல்பொத்த கல்வெட்டு அப்படி கூட கொடுப்பீங்க. சரி, இந்த இதனை அமைத்தவர் யார் அப்படின்னு அடுத்த கேள்வி. நிசங்கமல்லன். இது எந்த காலத்திற்குரியது, இது எதனை வெளிப்படுத்துகிறது, இப்படி ஒரு 4 கேள்வி வரப்போகுது. இப்ப மட்பாண்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அந்த உடைந்த மட்பாண்டம் முன்வரலாற்று காலத்துக்குரிய அந்த மட்பாண்டத்தை படத்தை போட்டுட்டு அருகில் உள்ள படம் எதனை குறிக்கிறது, உடைந்த மட்பாண்டம் அல்லது மடக்கு. இது எந்த காலத்துக்குரியது, முன் வரலாற்று காலம். இப்ப இது என்ன உருவாக்கப்பட்ட, இதனை உருவாக்க பயன்படுத்திய பதார்த்தம் என்ன, களிமண், சூடப்பட்ட களிமண். இதுல காணப்படுற வர்ணங்கள் என்ன, சிவப்பும் வெள்ளை. இப்படித்தான் அந்த படவினா இருக்கு. சரியா? அடுத்ததாக அதற்கு பிறகு சிறியதாக ஒரு 4 கேள்விகள் வரலாம். இவ்வளவும் சேர்ந்ததாகத்தான் இந்த முதலாவது கட்டாய வினா இருக்கும். சரியா? ஓகே. அப்ப கட்டாய வினா பற்றி சொல்லிட்டேன். இனி அடுத்ததா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, வரக்கூடிய அடுத்த வினாக்கள்ல நீங்க அதிகம் என்ன மாதிரி படிக்க வேணும்டா, தரம் 10 முதலாம் பாடத்திலிருந்து 2 பெரிய வினாக்கள் வரலாம், 2ஆம் பாடத்திலிருந்து 2 பெரிய வினாக்கள் வரலாம், 3ஆம் பாடத்திலிருந்து 2 பெரிய வினாக்கள் வரலாம். இப்படி பெரும்பாலும் ஒவ்வொரு பாடத்திலிருந்து 2 வினாக்களாக வரலாம். சரியா? சரி, என்னென்ன விஷயங்கள் அதிகமா வரும்டா, நீங்க முதலாம் பாடத்துல அதிகம் படிக்க வேண்டியது இலக்கிய மூலாதாரங்களும் நாணயங்களும் தொல்பொருட்களும். சரியா? அந்த விஷயம் கட்டாயம் படிக்க வேணும். நாணயங்கள் பற்றி படிக்க வேணும். அதே மாதிரி தொல்பொருள் மூலாதாரங்கள், கல்வெட்டுகள் பற்றி படிக்க வேணும். மூலாதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் பற்றி படிக்க வேணும். சரியா? அதே மாதிரி முதலாம் பாடத்துல அடுத்த இன்னொரு கேள்வி வரலாம், வரலாறு என்றால் என்ன, அதே மாதிரி வரலாற்றை கற்பதென்ன அவசியங்கள் என்ன, இப்படி என்று சொல்லி இன்னொரு கேள்வி வரலாம். சரியா? 2 பெரிய கேள்விக்காக சொல்லி இருக்கிறேன். சரி, இனி 2ஆம் பாடம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இலங்கையின் குடியேற்றங்கள் மிக முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்துல என்னென்ன கேள்விகள் வரலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, 3 காலங்களை பற்றி கேள்வி வரலாம். அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், கற்காலம், அந்த கற்கால மக்களோட வாழ்க்கை முறை. சரியா? கற்கால மக்கள் பயன்படுத்திய தொழில்நுட்பம். அதே மாதிரி முன் வரலாற்று காலம், முன் வரலாற்று காலத்துல குடியிருப்பின் தன்மைகள் என்ன, அது கட்டாயமாக வரும். முன் வரலாற்று கால தொழில்நுட்பம் கட்டாயமாக வரும்.
அதே மாதிரி அங்க பயன்படுத்தப்பட்ட மரண சடங்கு முறைகள் கட்டாயமாக வரும். சோ இதைத்தான் நீங்க மெயினா படிக்க வேணும் முன் வரலாற்று காலத்தை. சரியா? முன் வரலாற்று காலத்துல முறையான மரண சடங்கு இருந்தபடியா அந்த மரண சடங்கு முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி களிமண்ணோட கல்லறை, அதே மாதிரி பரணி, மயானம், அப்படி 3 விதமான மரண சடங்கு முறைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டது. அந்த மயானங்களை பற்றி படிக்க வேணும். அதே மாதிரி முன்வரலாற்று காலத்துல காணப்பட்ட தொழில்நுட்பம், சுடப்பட்ட மட்பாண்ட பாவனை, இரும்பு பயன்படுத்தப்பட்டது, இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள், மற்றது முறையாக அந்த குடியேற்றங்கள் அமைக்கப்பட்ட முறைகள் எல்லாம் நீங்க படிக்க வேணும் இதுல இருந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆரம்ப வரலாற்று காலத்தின் குடியிருப்பின் பரம்பல்ல செல்வாக்கு செலுத்திய காரணிகள் இதுவும் கட்டாயமாக கேள்வியில இருக்கும். சரியா? அந்த ஆரம்ப வரலாற்று கால குடியிருப்புகள்ல பரம்பல்ல என்னென்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்தி இருக்கு, தரை தோற்றம், அதே மாதிரி அந்த மலை வீழ்ச்சி, நிலத்தின் தன்மை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. சரியோ? அது ஒருக்கா பாருங்க. அதே மாதிரி அந்த கற்காலத்துக்கும் முன் வரலாற்று காலத்துக்கும் இடையிலான வேறுபாடு, கற்காலத்தின வாழ்க்கை முறைக்கும் முன் வரலாற்று காலத்தின வாழ்க்கை முறைக்கும், கற்காலத்து தொழில்நுட்பத்துக்கும் முன் வரலாற்று கால தொழில்நுட்பத்துக்கும் ரெண்டுக்குமான அந்த வேறுபாடு எவ்வளவு கற்காலத்தை விட முன் வரலாற்று காலம் முன்னேற்றம் அடைந்ததா இருக்கு, அந்த ஒரு விஷயம் கேள்வியில கட்டாயமாக வர சான்ஸ் இருக்கு. சரியா? இது 2ஆம் பாடம். ஓகே, முதல் 2 பாடத்துக்கையும் மட்டுமே படிச்சு முடிச்சாக்கள் இந்த விடயங்களை நீங்க தெளிவா படிச்சு கொண்டு போனீங்கன்னா ஓகே. சரியா? ஒருவேளை நீங்க 3ஆம் பாடமும் படிச்சு முடிச்சிருந்தா 3ஆம் பாடத்துல கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, 3ஆம் பாடத்துல அந்த கிராம தலைவர், குடும்ப தலைவர், கமிக பெருமக அப்படி என்னப்படுறவர் யாரு, அவற்ற கடமைகள் என்ன, அவற்ற அதிகாரங்கள் என்ன, இது தொடர்பாக அரச கோட்பாடு தொடர்பாக ஒரு வினா வரலாம். சரியா? அதே மாதிரி இன்னொரு வினா அரச கருவி என்ற பகுதிக்குள்ள இலங்கை ஆட்சி செய்த மன்னர்கள் தொடர்பாக கேள்வி வரலாம். சரியோ? அதுல முக்கியமா 2 மன்னர்களை பற்றி கட்டாயமா படிச்சுட்டு போகணும். ஒன்று துட்டகை முனு, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா வசவ மன்னர். சரியா? இந்த 2 மன்னர்களை பற்றிய வினாக்கள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ நான் அதிகமாக நாளைக்கு வடக்கு மாகாணத்துல பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தான் வரலாறு பாடம் தரம் 10 மாணவர்களுக்கு. மிச்ச மாவட்டங்களுக்கு என்ன மாதிரி எனக்கு வடிவா தெரியாது. இருந்தாலும் இனிமேல் வரலாறு நடக்க போறதாக இருந்தால் நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் வடிவாக தெளிவாக படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மார்க்ஸ் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். ஓகே, தொடர்ச்சியா அடுத்தது கணிதம், தமிழ் மற்றது தரம் 11 மாணவர்களுக்காக நடக்க போற தமிழ் பாடத்தோட எதிர்பார்ப்புகள், அப்படிப்பட்ட முதலாம் தவணைக்கான எதிர்பார்ப்புகளை தொடர்ச்சியா அடுத்து வர வீடியோக்கள்ல நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? சரி, மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.